ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு vlog வித் ஆர். இந்த செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டாமினரோட மெயின்ஸ்டாண்ட் இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணலன்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கியர் லிவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ கியர் லிவர் ரிமூவ் பண்ணும்போது கடைசியாக ஒரு வாசர் வரும். ஸோ அந்த வாசரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லைன்னா நம்ம கியர் ராட் ப்ளே ஆகாது, டைட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம 12mm சாக்கெட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் சாக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே நம்ம டாமினார்லேயே 12mm ஸ்பேனர் இருக்குது. ஸோ அதை வச்சு லூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் ப்ராசஸ்க்காக நான் இதை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ 12mm நட்டில் ரெண்டையும் ரிமூவ் பண்ண டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். ஸோ அதை பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணோன்னு கீழே சென்சார் வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாஷாக இது பண்ண வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் இருக்கும், அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்லீவுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ கீழேருந்து விட்டிங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் சென்சார் கீழே தான் இருக்கும். ஸோ அதை ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுங்கள், உடச்சிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் அந்த இடத்த மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது லென்த்தான போல்ட்டை ரைட் சைட்லேயும் ஷார்ட்டஸ்டான போல்ட்டை லெஃப்ட் சைட்லேயும் போடுங்க. ஸோ நான் வாஷர் வச்சு போடுவேன். ஸோ நீங்கள் வாஷர் இல்லாமல் போடுங்க. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் டைட் பண்ணுற எல்லா போல்ட் நட்டையும் செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம கியர் ராட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாசரை போட மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான், லெஃப்ட் சைடு நம்ம மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பக்காவாக லெஃப்ட் சைடு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு ஃபிட் பண்ணுவோம். ஸோ சென்சார் படாது. ஸோ அதை நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 2 டம்மியும் கழட்டணும். ஸோ கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 போல்ட்டு கழட்டணும். 3 போல்ட்டோட லென்த்துமே மாறும். ஸோ செப்பரேட்டாக வச்சுக்கோங்க கழட்டும் போது. ஸோ மிஷின் டைட்னால எல்லாம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு லிவரோ ராடோ போட்டு லூஸ் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடுக்கான மவுண்ட்டு. ஸோ இதை தான் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்டு. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம மவுண்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம ஸ்ப்ரிங் பண்ணணும். ஸோ செகண்ட் லென்த்தான ஸ்க்ரூ இந்த சைட்லேயும் அண்டு தேர்டு ஷார்ட்டான போட்டு நம்ம அந்த சைட்லேயும் போடுறோம். ஸோ நான் வாசரோட போகிறேன், நீங்கள் வாசர் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் பிரேக் அப்ளை ஆகும். இங்கே போல்ட் போடும்போது மட்டும் நம்ம லூஸ் பண்ண அந்த மவுண்ட் மேலே லைட்டாக அப்படி தூக்கி பிடிச்சி போட்டிங்கன்னா தான் உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. ஸோ அதனால தான் நம்ம அந்த அசம்பிளியை ரிமூவ் பண்ணோம். ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் கூட கூப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் விச் இஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம ரைட் சைடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஸோ நல்லா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டைட்டை மட்டும் நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 நட்டுமே செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான டைட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் போட்ட எல்லா போல்ட்டோட டைட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் போடும்போது செக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்காவான டைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஓவர் டைட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள், உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு டைட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதை டைட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே நட்டு போட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கு போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான் வேலை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நட்டு போடுறேன். எனக்கு இந்த சைடு லென்த்து பத்தலை, ஒரு சைடு மட்டும்தான் நான் நட்டு போட்டேன், இன்னொரு சைடு நட்டு போடலை. நட்டு போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஏன் இப்படி ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ
அந்த பக்கம் ஸ்டாண்டில் இன்ஸ்டால் பண்ணிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்சார்கிட்ட வந்து அந்த நிப்பு வந்து டச் ஆகிருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து உள்ளே வந்து படாது. ஸோ அதை தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்க போகிறோம். லூஸ் பண்ணால் தான் அது மேலே டச் ஆகும். டச் ஆனால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இல்லை அந்த பெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கட்டிங் பிளேட் வச்சு அந்த பெண்ட்டு மட்டும் எடுத்து விடுங்க. ஸோ லூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ வந்து டச் ஆகிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோதான் டச் ஆகுது. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரே ஆளாக போட்டேன். ஸோ நீங்கள் வந்து கூட ஒரு ஆள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு லேட் நைட் ஆனதுனால ஷூட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு வந்து நான் நட்டு போடல, அந்த சைடு வந்து நான் நட்டு போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து இந்த சைடு வந்து எனக்கு பத்தலை, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு க்ரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ க்ரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது வண்டியோட ஹெவி ஜாஸ்தினால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வண்டி நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதில் வாஷர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நான் அந்த வீடியோவில் வந்து வாஷர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து இடிக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடமும் இந்த நட்டு வந்து இடிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த சைடு எடுத்துங்க, அந்த பிரேக் லிவர்லாம் இடிக்கும். ஸோ வாஷர்ஸ் எல்லாம் போடுங்க. வண்டி வந்து ஓவரால் லுக்காக இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தூரத்தில் வந்து பார்த்தா தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியர்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் செயின் க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்ம இது வந்து மேண்டரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் கம்மியாகும். இப்போ இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரக் ஆகும். அது ஏன்னு தெரில, பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இப்படி தூக்கி விட்டால் அப்படி மேலே வந்துடுது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ சின்ன ஸ்பீட் பிரேக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருந்தால் எல்லாம் உரசிட்டே தான் இருக்கும். இதுதான் இதில் பெரிய ஒரு ட்ராபேக்கே. ஸோ அதனால தான் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் போய் செயின் கிளீன் நம்ம எங்கே வேணாலும் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று வேணும். பெடாக் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து எல்லா பக்கம் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். பட் வந்து நல்லா ஹெவி. நீங்கள் போடும்போது இப்படிலாம் போட்டிங்கன்னா காலெல்லாம் போட்டு தள்ளிடும் காலங்காத்தால். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். பட் நல்லா ஹெவி. இந்த ஸ்ப்ரிங்கு போடுறவங்கள தான் சரியான கஷ்டமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, நான் ஒரே ஆளாக போட்டதுனால. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ரஸ்ட்டு மாதிரி எனக்கு வந்துச்சு. இதை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சின்ன சின்னதாக ரஸ்ட்டு ஷூஸ் மாதிரி இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வாஷர் இருக்குது. இதில் நான் வாஷர் எடுத்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு பிரேக் வந்து உரசாது. ஸோ இந்த வாஷரையும் நான் எடுக்கணும். ஸோ அதை நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே முட்டாது. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ ஒன்றுலேயே இருக்குது. அதனால தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அடி விழுவுது. ஸோ அவ்வளோதான் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.